வெல்கம் டு ராவன் அகாடமி. ஸோ கிராஷ் கோர்ஸோடைய அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ என்டிபிசிக்காக நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வரிசையில் இதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்ரெடி லைவில் இருக்குது, 3rd வீக் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் யாரும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 3rd வீக் மெட்டீரியல்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஜாயினிங்க்கு இந்த டைமுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணலாம். பட் குயிக்காக ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்களா ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி, சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் ரிலேட்டடான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, ஒரு நம்பரை P/Q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியணும். அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுத முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர். Q 0வாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள், அந்த 5/3, 13/1, -8/1, இந்த 0.555 அது எப்படி இருக்கலாம், 555 டிவைடட் பை 10,000 போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி P/Q ஃபார்மில் எழுதுகிற மாதிரி என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் P/Q ஃபார்மில் எழுத முடியாது. ஸோ சம்திங் ரூட்டில் இருக்கும் மேக்ஸிமம். இப்போ √6, √11, √13 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. அப்படி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போது அது ரிலேட்டடாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ 0.23 பார், இந்த பார் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு 0.23 பார் அப்படின்னா இந்த 23 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த 23 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக தான் அவங்க பார் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம் அப்படின்னா, இந்த 23 பார், ஸோ 0.23 பார் அப்படின்னு இருக்கிறதுனால 23 டிவைடட் பை இந்த பார் 2 டிஜிட்டுக்கு இருக்கிறதுனால ஸோ 2 9 போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் 23/99 பண்ணிங்கன்னா 0.23 23 போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ சப்போஸ் 0.103 பார் அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 103,999 எப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும், சரிங்களா? ஸோ 0.23 பார் இஸ் அன் ரேஷனல் நம்பர், சரிங்களா? இது ஒரு இர்ரேஷனல் நம்பர் கிடையாது, இது ஒரு ரேஷனல் நம்பர் தான், ரைட்டு? ஸோ அடுத்து √3 + √11 the whole square is a rational number-ஆ, நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ √3 + √11 the whole square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? a + b the whole square ஃபார்முலா, a² + b² + 2ab, ஓகேங்களா? ஸோ இது என்ன வரும்? 3 + 11 + 2√33 அப்படின்னு வரும். ஸோ 14 + 2√33, சரிங்களா? ஸோ இது ஓகே. பட் இந்த 2√33 நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது, இல்லைங்களா? ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. ரூட்டுக்குள்ளே இருக்குது, இந்த √33க்கான வேல்யூ பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்க முடியாது, ஏன்னா இதை ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியல, P/Q ஃபார்மேட்டில் நம்மளால் மாற்ற முடியல. அதனால் இது இப்போ நீங்கள் இப்படி கேட்கலாம், √3 டிவைடட் பை 1 போடலாம்ல, இது P/Q ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்படி கிடையாது. இந்த √3க்கான ஃபிக்ஸ்டு வேல்யூ நமக்கு √33க்கான ஃபிக்ஸ்டு வேல்யூ நமக்கு தெரியாத பட்சத்தில் இது ஃப்ராக்ஷனாக நம்மளால் மாற்றவே முடியாது, சரிங்களா? P/Q அப்சல்யூட்டாக P/Qவாக மாற்றணும், ஓகேங்களா? இங்கே P/Qன்னு சொல்லலை, P/Qவாக மாற்ற தெரியணும், ஓகே? ஸோ இது இந்த மாதிரி √2√33 இருக்கிறதுனால இது ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, த ப்ராடக்ட் ஆஃப் √2 and √3 இஸ் √2 and √3. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √6 அப்படின்னு வரும், சரிங்களா? √6 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர், அவ்வளோதான். ஈக்குவல் டு 4 கிடையாது. சம்டைம்ஸ் ரேஷனல் நம்பர் அண்ட் சம்டைம்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ரேஷனல் நம்பர்னால் இது ஒரு ஃப்ராக்ஷனில் எழுத தெரிஞ்சிருக்கணும். பட் √6க்கான வேல்யூ வேறு, இல்லைங்களா? சப்போஸ் இப்போ 2.32 இருக்குது அப்படின்னா 232 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம போட முடியும். ஆனால் √6க்கு அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை, சரிங்களா? அதனால் இதை நம்ம ஒரு இர்ரேஷனல் நம்பர்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் 1/4 அண்ட் 1/2? 1/4க்கும் 1/2க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 1/6 இருக்குங்க, 3/5, 1/8, 3/8. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூவை நீங்கள் எழுதுங்க. இப்போ 3/5னா என்ன வரும்? 3/5னா இவ்வளோ 60%, 0.6 வருமா? 0.6 வரும். ஓகேங்களா? 1/6 அப்படின்னா 0.166ன்னு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து 0.125, இது வந்து 0.375. 3/8னா ஒன்று நீங்கள் 8ஆக பிரிச்சிங்கன்னா 0.125 வரும் ஒரு பங்கு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி 3/8னா 3 × 0.125, ஸோ 0.375 வரும். இப்போ 1/4னா என்ன? 1/4னா வந்து என்னது? 0.25. 1/2னா 0.5. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ 0.25ல் ஆரம்பித்து 0.49 வரைக்கும் போகலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரே நம்பர் என்னது? ஆப்ஷன் டி தான். இது வந்து 0.6 ஆயிடுது, இது வராது. 0.166, 0.25 கம்மி, 0.125 இதுவும் கம்மி. இது மட்டும் தான் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 1/4க்கும் 1/2க்கும் நடுவில் இருக்கிறது 3/8 தான். ஓகேங்களா? இல்லைனா என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே 1/4 இங்கே 1/2 இருக்கா, டினாமினேட்டர் அதில் 8 வர்ற மாதிரி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டர் 8 வரணும்னா மேலேயும் கீழேயும் 12 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2/8 வரும். அதுமாதிரி 1/2வுமே வந்து என்ன பண்ணலாம், மேலேயும் 4 கீழேயும் 4 சும்மா மல்டிப்ளை பண்ணோம்னா 4/8 வரும். அப்படின்னா 2/8க்கும் 4/8க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் 3/8 இருக்குது. ஓகேவா? சாலிடாக ஆப்ஷன் டி வந்து 3/8, 2/8க்கும் 4/8க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சரு. இப்படி கூட சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 3√5 + √125 டிவைடட் பை √80 + 6√5 இஸ் என்னது? இது இப்போ ஃப்ராக்ஷனில் மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு ரேஷனல் நம்பரு, மாற்ற முடியலைன்னா ஒரு இர்ரேஷனல் நம்பராக இருக்க போகுது. முழு எண்ணா இன்டிஜராக வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 3√5 + √125 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 × 5 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இந்த 25க்கு வந்து 5 எடுத்துக்கலாம். ஸோ 5√5 டிவைடட் பை 80 எப்படி எழுதிக்கலாம்னா 6 × 5 இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? 16 × 5 அப்படின்னா அப்போ 4√5 ப்ளஸ் ஒரு 6√5 என்ன வரும்? 8√5 டிவைடட் பை 10√5 அப்படின்னு வரும். √5 கேன்சலு, 4/5ன்னு வருது. ஸோ இதை வந்து நம்மளால் ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக மாற்ற முடிஞ்சிருச்சு 4/5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a ரேஷனல் நம்பர் பிட்வீன் √5 and √7? ஓகே, அதுக்கு முதல்ல இதை நம்ம ஃபில்லாக எழுதிக்கலாம். இப்போ 4 1/5னா 20, 21/5, 21/5னா 4.2, 1/5னா 6/5 இல்லையா? 6/5னா 1.2, 1/5, 2/5னா 2 5s are 10, 12/5, 12/5னா என்ன வரும்? 2.4, 3 1/5னா 15, 16/5, 3 1/5னா 16/5 is equal to 3.2. ரைட். சும்மா ஒரு ரஃபாக என்ன பண்ணலான்னா, இப்போ √4, √5, √6, √7, √8, √9 இதோட வேல்யூவை ரஃபாக எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ இதோட வேல்யூ 2ன்னு தெரியும், இதோட வேல்யூ 3ன்னு தெரியும். இது எல்லாமே இந்த √5லேருந்து √8 வரைக்கும் 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து 2.2, இது வந்து 2.4, இது வந்து 2.6, இது வந்து 2.2. சும்மா அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியும். எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, பட் அப்ராக்சிமேட்டாக பிரிக்க முடியும். அப்போது √5க்கும் √8க்கும் நடுவில் இருக்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a ரேஷனல் நம்பர் பிட்வீன் √5 and √7? அப்போ 2.2லேருந்து 2.6, 2.2லேருந்து 2.6க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒன்று தான் இருக்குது இல்லையா? மற்ற எல்லாமே 4.2லாம் ரொம்ப அதிகம், 1.2 கம்மி, 3.2 அதுவும் அதிகமாகிடுது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் 2/5 தான் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a ரேஷனல் நம்பர் பிட்வீன் √5 and √7 அப்படின்னா 2/5 தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர். நாட் அ ரேஷனல் நம்பர்னால் இப்போ இர்ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. இர்ரேஷனல் நம்பர்னால் ரூட்டில் வர்ற மாதிரியான ஒரு நம்பரு, அதை ஃபர்தராக ரூட்டை எடுக்காத மாதிரி இருக்கணும். இப்போ √3² + 4², இது என்ன வரும்னா 9 + 16 √25. அதாவது ட்ரிக்னாமெட்ரியில் இது வந்து ஒரு ட்ரிப்ளெட் 3 4 5. ஓகேவா? ஸோ √5 வந்துருச்சு. √12.96 எப்படி எழுதிக்கலாம்னா 1296 / ஒரு 100 ரூட் போடுவோம். இப்போ 1296ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 36². 36² தான் 1296. அப்புறம் இதை வந்து 36/10ன்னு ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 3.6. ஆக்சுவலி ஃப்ராக்ஷனாக எழுத முடிஞ்சிருச்சு இல்லையா? 36/10ன்னு நம்மளால் எழுத முடியுது. அப்போ இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஓகே. √125 வந்து என்னது? 5√5. இது ஒன்றுமே பண்ண முடியாது. √900 வந்து என்னது? 30. 30 × 30 தான் வந்து √900. ஸோ இதுலேயும் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இதில் மட்டும்தான் நம்மளால் எதுவும் எடுக்க முடியல. 5√5 அப்படிங்கிறது வந்து அப்போது ஒரு ரேஷனல் நம்பர் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ √125 தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, whose square root from the following numbers is a rational number. இதில் என்ன ஸ்கொயர் ரூட்? இப்போ 576 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும் இல்லையா? 24² தான் வந்து 576. ஆனால் 512க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. 480க்கு ஒரு முழு ஸ்கொயர் ரூட் மாதிரி ஒரு நம்பர் கிடையாது. 544க்கும் வந்து கிடையாது. பாயிண்டில் இருக்கும். அது வந்து ஒரு முடிவு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ P/Qவில் அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் நம்மளால் மாற்ற முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க? whose square root from the following numbers is a rational number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 576 மட்டும்தான் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா, எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், முழு நம்பராக வரணும்னு தானே கேட்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ 5th √32 which is equal to 2 to the power 5 இல்லையா? 32 வந்து 2 to the power 5 எழுதலாம். இன்ட்டு பவர் 1/5 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஓகேங்களா? √64. √64னா 4³ எழுதிக்கலாம் இல்லையா? 1/3. ஸோ இது வந்து 4 வந்துடும். 4th √32 இது என்ன வரும்? 2 to the power 5 இன்ட்டு ஒரு 1/4ன்னு வரும். ஸோ 2 to the power 5/4. இதுதான் நமக்கு யோசிக்க வேண்டியது. √27. ஸோ 3³ அது ஒரு 1/3 வரும். ஸோ 3 வந்துடும். சரிங்களா? இந்த 1 தான் வந்து நம்மளால் மாற்ற முடியாத மாதிரி இருக்குது. அப்போது அதுதான் வந்து என்னது? இர்ரேஷனல் நம்பர். நாட் அ ரேஷனல் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் நாட் அ ரேஷனல் நம்பர். இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, whose square root from the following numbers will be rational. ஸோ கொடுத்துருக்க நம்பரில் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து 2 3 8ங்கிற யூனிட் டிஜிட்டில் முடியாது. ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்க, அதோடைய டிஜிட் வந்து 2ல் முடியாது. கரெக்டாக? அது வந்து 2ல் முடியாது. அப்படி இருந்தால் அது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்க முடியும். சரிங்களா? 2ல் முடிகிற மாதிரி 2 3 8ஆல் முடியாது. இப்போ 2² பண்ணால் 4 வரணும், 3² பண்ணால் 9 வரணும், 4² பண்ணால் 16 வரணும், 5² பண்ணால் 25 வரணும், 6² பண்ணால் 36, 7² பண்ணால் 49, 8² பண்ணால் 64, 9² பண்ணால் 81, 10² பண்ணால் 100. ஸோ நீங்கள் யூனிட் டிஜிட்லாம் செக் பண்ணுங்கள். 2 3 8 வரவே வராது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் ABC 3மே வராது. ஆப்ஷன் D தான் வந்து ஒரே நம்பராக இருக்கும். அப்படின்னா இப்போ 3 4 2 2 5 என்ன நம்பருடைய ரூட்டுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் அந்த ரூட்டை எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 நம்பராக பார்ப்போம். ஸோ 3க்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து 1 தான். 1 × 1 1. ஸோ ரிமைண்டர் வந்து 2 வரும். இப்போது இந்த 2 டிஜிட்டையும் இறக்கணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதேமாதிரி இந்த 1 × 2 பண்ணி இங்கே போடுவீங்க. இப்போ 2 × என்ன பண்ணணும்? 2 × சம்திங் 8 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 8s are 64, 6 2 8s are 16 24. ஸோ இங்கே 8 டைம்ஸ், இங்கேயும் 8 டைம்ஸ், 224 போடணும். 12ல் 4 போச்சுன்னா 8, அது ஒரு 1. திருப்பி அடுத்து 2 டிஜிட்டையும் கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் 36.
ஸோ இங்கே 1825 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ 36 இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுவோம். 5 5 சார் 25, 5 6 சார் 32, 3 3 5 சார் 15, 18. ஸோ இங்கே 5 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ், 1825 0. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிஞ்சிருச்சு. இதுதான் 185 ஸ்கொயர் தான் வந்து இந்த 34225. சரிங்களா? அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 185 வருது. தட் இஸ் த ரேஷ்னல் நம்பர். சரிங்களா? ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 238ங்கிற நம்பரால் முடியவே முடியாது. அதனால் ஆப்ஷன் ஏபிசி வராது. நெக்ஸ்ட்டு, which of the following numbers is irrational? Okay, so cube root of 64 4, square root of 64 8, sixth root of 24 அப்படின்னா 2 to the power 6 the power 1/6, ஸோ 2 வரும். fourth root of 64 இதுதான் வந்து ஒரு முழுமையானதாகவே இருக்காது இல்லையா? 2 to the power 6/4ன்னு இருக்கும், 2 to the power 3/2. ஸோ இதுதான் வந்து ஒரு irrational நம்பராக இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகே, from the given options find the irrational number between the range 2/4 and 0.6. 2/4 ஆனது 0.5, 0.5க்கும் 0.6க்கும் நடுவில் இருக்கிற நம்பர். இப்போ 11/25 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11/25. இப்போ 12.5 டிவைடட் பை 25 இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0.5. அப்போ 11/25 அப்படிங்கும்போது 0.5 விட கம்மியாக தான் இருக்கணும். 21/40 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பிகாஸ் 20/40 வந்து 0.5ன்னு அர்த்தம். அதேமாதிரி 3/4 வந்து 0.75, ரொம்ப அதிகமாக போயிடுது. 11/4 வந்து 2.75 இல்லையா? ஸோ அதுவும் கிடையாது. அப்போ 21/40 தான் வந்து 2/4க்கும் 0.6க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an irrational நம்பர்? சரிங்களா? irrational நம்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரேஷனல் நம்பர் அண்ட் irrational நம்பர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கான்செப்டோட பார்க்குறேன். தேங்க்யூ.